மேலும் ஒரு அண்மை செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் புதுவயல் பகுதியில் உள்ள அமேசான் கிடங்கில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், வணக்கம். தற்போது இந்த சோதனைக்கான காரணம் என்ன? முழு விவரங்கள். அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் கிடங்குகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் அதிரடியாக சோதனை செய்து லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பு கொண்ட தரமற்ற பொருட்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த புதுவாயல் பகுதியில் உள்ள அமேசான் கிடங்குல இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் திடீர் அதிரடி சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த சோதனையில உலோக குடுவைகள், உணவு பொருட்கள், உலோக குடிநீர் பாட்டில்கள், சீலிங் ஃபேன்கள், குழந்தைகள் விளையாட பொம்மைகள் என ரூபாய் 36 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள், அதாவது பிஎஸ்ஐ முத்திரையும் இல்லாமல் தரமற்று இருப்பதை கண்டறிந்து அவற்றை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதே போல திருவள்ளூர் மாவட்டம் கொடுவள்ளி பகுதியில் உள்ள பிளிப்கார்ட் கிடங்கிலும் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். சோதனையில பல லட்சம் மதிப்புள்ள 286 குழந்தை டைஃபர்கள் பாக்கெட்டுகள் வந்து பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதே போல வாட்டர் பாட்டில்கள், இன்சுலேட்டர் ஹாட் வாட்டர் பாட்டில்கள் உள்ளிட்ட பொருட்களையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இவை அனைத்துமே பிஎஸ்ஐ முத்திரை இல்லாமல் தரமற்று விற்பனை செய்வதற்காக இருப்பதை கண்டறிந்து பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது குறித்து அமேசான் கிடங்கு நிர்வாகம் மற்றும் பிளிப்கார்ட் நிர்வாகம் அதிகாரியிடம் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் தொடர் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தரமற்ற பொருட்கள் மற்றும் சேவைகளை இந்திய தர அமைப்பு சட்டத்தின்படி நுகர்வோருக்கு வழங்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க மத்திய அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில இந்த சோதனை நடத்தப்பட்டு பல லட்சம் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்திருப்பதாகவும் அதிகாரி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கதிரவன், விரிவான தகவல்களுக்கு.